ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்ம்டு போஸ்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஆர்மி மெடிக்கல் காலேஜோட எம்பிபிஎஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 சீட்டு. ஸோ இதில் 5 சீட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும், மீதி இருக்க 145 சீட்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 115 பாய்ஸ்க்கும் 30 கேர்ள்ஸ்க்கும் சீட்ஸை எம்பிபிஎஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அப்ளை த போஸ்ட் அப்ளிகன் மீ October 1, 1999 to அண்ட் September 30, 2007. ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற கேண்டிடேட்டை தான் நீங்கள் தாராளமாக இந்த எம்பிபிஎஸ்க்கான கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் நீட் எலிஜிபிள் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். சேம் டைம் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கணும். அரியர் இந்த மாதிரி எதுவும் வச்சுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஹைட் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இதுக்கு ஹைட் இருக்கணும். ஸோ அது எல்லாருமே நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஆர்மி செலெக்ஷனும் சில ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் இதில் அட்மிஷன் பண்ண முடியும். அட்மிஷன் நீங்கள் செலக்டும் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ஜெண்டர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டக்ட் சிபிடி மோட். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு நீட்டு இருந்தால் மட்டும் இல்லை, இது தனியாகவே அவங்க இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 எம்சிக்யூ கொஷின் தான் இருக்கும். ஈச் கொஷினுக்கு 2 மார்க்கு, மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது நீங்கள் இதில் எலிஜிபிள் ஆனால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு இது பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.5 நெகட்டிவ் மார்க், நீங்கள் தப்பாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 40 கொஷினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 30 மினிட்ஸாக அந்த எக்ஸாம் டைம் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கேஸ்ட்டுக்கு அதுக்கான இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேண்டிடேட் இந்த சேம் எம்சிசி வெப்சைட்டில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேங்க, அந்த எக்ஸாம்ஸ் நீட்டு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் மார்க்கும் ப்ளஸ் அந்த இன்னொரு எக்ஸாம் எழுதிருக்கலாம் அந்த மார்க்கும் டிவைடட் பை 4 பண்ணி உங்களுக்கு 200க்கு உங்களுக்கு மார்க் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்கோர் அந்த 200க்கு எவ்வளோ ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் 50 மார்க்ஸ் டோட்டலாக. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் செலெக்ஷனே உங்களை எடுப்பாங்க. ஸோ நார்மலாக நீட்டில் மட்டும் குவாலிஃபை ஆனால் மட்டும் நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் அவங்க வைக்கிற எக்ஸாம்ஸு ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மெரிட்டில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸோ உங்களுக்கு சில டிசீசஸ்லாம் நிறைய இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான டிசீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஐடியா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள நான் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் இதோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இருக்கும். யாரெல்லாம் ஆர்மி காலேஜில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ ஸோ அவங்க பிளான் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் டைம் ஸோ ஆர்மியில் இருக்க சேம் ரூல்ஸ் மாதிரி தான் இதில் மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.